आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। पुण्याम्भोज विकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमान् आविरभूत् भूमौ रामानुज दिवाकरः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இப்பூவுலகத்தில் பல ஆச்சாரியர்கள் அவதரித்து பக்தி மார்க்கத்தையும் சரணாகதி சாஸ்திரத்தையும் உபதேசித்தனர். வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் பொருள் கூறி அதை பக்தர்களான நமக்கு புரிய வைத்து அதன் மூலம் நாம் அனைவரும் இறைவனடி சேர வேண்டும் என்றே ஆச்சாரியர்களுடைய அவதாரம். ஆச்சாரியன் குரு என்பவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாதவர். நாம் உள்ளோம், பகவான் உள்ளார். அப்போ ஒரு ஜீவாத்மா நேரே பகவானை அடைந்து விட முடியுமா? அது இயலாது. அவர் எட்டாத உயரத்தில் இருக்க நாம் மிக தாழ்ந்த பூமியில் உள்ளோம். நம்மாலேயும் பகவானை அடைய முடியுமா எனில் அதற்கு பாலத்தை போல இருப்பவர்கள்தான் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியரும் ஒரு மனிதர்தான், அவர் கடவுள் அல்லர். ஆனால் கடவுளுக்கு நிகரான, ஏன் அதை காட்டிலும் சிறப்பான பெருமை பெற்றவர் ஆச்சாரியன். நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி எழலாம், இந்த பாரத தேசத்தில்தான் ஆச்சாரியர்கள்னு இப்படி புகழப்படுகிறார்கள், குருக்களுக்கு இத்தனை ஏற்றம் உள்ளதே, கடவுளுள்ளார் நாம் உள்ளோம் போருமே, எதற்காக நாம் மற்றொரு மனிதனை அண்ட வேண்டும்? கடவுளை நம்புகிறேன், அவரை பற்ற வேணுங்கிறது புரிகிறது. ஆனால் அதற்கு மேல் எதற்கும் மற்றொரு மனிதனை நாட வேண்டும்? அவரும் நம்மை போல வேட்டி உடுத்து கொள்ளுகிறார், சாப்பிடுகிறார், தூங்குகிறார். அவருக்கும் குடும்பம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. இத்தனை இருக்கும்போது நாமே இன்னொருத்தரை தெய்வத்தை போல் பற்ற வேண்டும், கடவுளையே பற்றி விடலாமே என்று தோணும். அது அவ்வளவு சுலபமானது அல்ல. இதை பற்றி ஆழ்வார் விளக்க முற்படும் போது அழகான ஒரு எடுத்துக்காட்டோடே விளக்குகிறார். செந்தடலே வந்தடலச் செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்கல்லால் அலராவால். இது ஒரு ஆச்சரியமான பாசுரம். ஒரு தாமரை மலர் எப்போது மலரும்? சூரியன் உதித்தால். மாலை வந்தால் மலர் கூம்பிவிடும். அப்போ இந்த தாமரை மலருக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு! சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கார்? கிட்டக்க போய் கூட பார்க்க முடியாது. ஆனால் அத்தனை தொலைவில் இருக்கிற சூரியன் உதித்தால்தான் தாமரை மலருகிறது. வெப்பம் இருக்கிறதுக்காக மலர்ந்து விடாது. சூரிய வெப்பமாக இருந்தால் தான் மலரும். வெப்பம் வேணுங்கிறதுக்காக நான் ஒரு பானை எடுத்து அது முழுக்க தணல் நெருப்பை போட்டு நிரப்பி
அதை தாமரைக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சால் மலர்ந்துடுமா? கண்டிப்பாக மலராது. மலராததோடு அல்ல, சருகா உலர்ந்தும் போகும். நெருப்பை கொண்டு போய் பக்கத்தில் வச்சா வீணாவே போயிடும். இது ஒரு பட்சம். இன்னொரு பக்கம் பார்த்திடனால், அதே சூரியன் எப்போதும் தாமரையை அலர்த்துபவர். அந்த தாமரையை குளத்திலேருந்து எடுத்து வெளியில நிலத்துல போட்டுட்டு இப்போது சூரியனை அலர்த்துன்னா அலர்த்துவரா? மறுபடியும் சருகாக உலர்த்தி விடுவார். அப்ப ரெண்டு தேவை இருக்கு பாருங்க. ஒன்று, தாமரை தண்ணீரில் இருக்க வேண்டும். ரெண்டு, தாமரையை சூரியன்தான் மலர்த்த வேண்டும். ரெண்டுல ஒன்று விட்டா கூட தாமரை மலராது. தண்ணீர்ல இல்லைனாலும் மலராது, சூரியன் இல்லைனாலும் மலராது. இந்த தாமரை தான் நாம்கிற ஜீவாத்மா. இந்த ஜீவனுடைய ஞானம் மலரணும், அறிவு மலர வேண்டும், பக்தி மலர வேண்டும். இதை யார் செய்ய முடியும்னால் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் தான் செய்ய முடியும். அவர் எங்கோ இருக்கிறார், ஆனால் அவர்தான் இந்த ஜீவாத்மாவுடைய ஞானத்தை மலர்த்த முடியும். மற்ற யாரும் அருகலை வந்து மலர்த்திவிட முடியாது. அவரே எப்போ தெரியுமோ மலர்த்துவர்? இந்த ஜீவாத்மா ஒரு தண்ணீர்ல இருந்தா தான் மலர்த்துவார். தாமரைக்கு தண்ணீர் தேவையோ இல்லையோ, அப்படித்தான் ஆச்சாரியனுடைய தேவை. அப்ப ஒரு ஜீவன் ஆச்சாரியன்கிற குளத்துல இருந்தால் பகவான்கிற சூரியன் மலர்த்துகிறார். இந்த ஜீவன்கிற தாமரையை மலர்த்தணும்னால் பெருமானும் தேவை, ஆச்சாரியன்கிற தண்ணீர் சம்பந்தம் தேவை. இந்த ரெண்டுல ஒன்று விட்டுப்படுத்தினாலும், நமக்கு குரு இல்லைன்னாலும் தண்ணீர் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். பகவான் இல்லைன்னு சொல்லிட்டா சூரியனே இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த தாமரை மலராமலே போயிடும் இல்லையோ? சூரியனை தாமரையை அலர்த்த கடவ ஆதித்யன்தானே உலர்த்துவான். நீர்ப்பசை அருமானால், தண்ணீர் தொடர்பு விட்டு போச்சுன்னா அந்த சூரியனே இதே அலர்த்த மாட்டார், உலர்த்தி விடுகிறார். ஆக இதுகாரும் கூறியதிலிருந்து ஆச்சாரியன் இன்றியமையாதவர். அவரன்றி நம் வாழ்க்கை முன்னேறாது. ஆச்சாரியன்கிற சொல்லுக்கு பொருள் தெரியுமோ? ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே. 3 வேலை சொல்லியிருக்கார். சாஸ்திரம், வேதம், இதிகாசம், புராணத்தை முழுவதுமாக சந்தேகத்துக்கிடகில்லாமல் கற்றிருக்க வேண்டும். அவர் முதல்ல படிச்சிருக்கணும். 2, அந்த படித்ததெல்லாத்தையும் அவர் அனுஷ்டிக்க வேண்டும், தான் செய்ய வேண்டும். படித்தது எல்லாத்தையும் படிச்சுட்டு கற்க கச்சடர கற்றபின் நிற்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்து காட்டணும் இல்லையோ? அப்போ படிக்க வேணும், படித்ததற்கு தகுந்தா போலே நடத்தை வேணும். அடுத்தது தேவை ஆச்சாரியனுக்கு. வெறுமை படித்து நடந்துட்டா போராது, தன்னுடைய சீடர்களை அந்த நல்ல மார்க்கத்தில் நடத்தி கூட்டி கொண்டு போக வேண்டும். அது அவருக்கு 3வது பொறுப்பு. தாம் படிக்கணும், படித்தபடி நடக்கணும், தன்னை அண்டியவர்களை அந்த பாதையில நடத்தி கூட்டின்னு போகணும். இந்த 3 இருக்கிறவர் தான் ஆச்சாரியன். அவரை பற்றாவிட்டால் நமக்கு மார்க்கமே தெரியாமல் போகும். அப்ப ஆச்சாரியன், தேசிகன், குரு என்றெல்லாம் சொன்னால் நமக்கு வழிகாட்டுபவர்னு பொருள். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த 2016 இருக்கிறச்சே ஆச்சாரியர்கள் தேவைதானா, இடைத்தரகர்கள் வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு கொச்சைப்படுத்தப்பட்டு பேசப்படுகிறது. பாரத பூமி பெற்று கொடுத்திருக்கிற குருக்கள் ஒத்தரில்லே 2 பேர் இல்லை. அத்தனை ஆச்சாரியர்கள், அத்தனை வேதாந்திகள். வடதேசத்தில் எத்தனை குருகள், அதை போல தெற்கு தேசத்தில் எத்தனை, ஆந்திரத்தில் எத்தனை பேர், தமிழகத்தில் எத்தனை பேர். இவர்கள் எல்லாரும் சொல்லச்சே குருன்னு ஒரு சொல்லு சொல்கிறோம் இல்லையோ? கு இருட்டு, ரு போக்குபவர், இருளை போக்குபவர். எந்த இருட்டு? வெளிச்சம் போட்டால் இந்த இருட்டு போடும். உள்ள அஜ்ஞானம், அறிவின்மைங்கிற இருட்டு இருக்கே, அந்த இருட்டை போக்குபவர் தான் குரு. அப்போ குருங்கிற பேரோடு இருக்கார், ஆச்சாரியன்கிற திருநாமத்தோடு இருக்கார். ஜெகதாச்சாரியருங்கிற பட்டம் பெற்றவர் பகவத் ராமானுஜர். ராமானுஜர் அவதரித்தார், என் செய்தார், என்ன உபதேசித்தார்? பெரியோர்களை மதிக்க வேண்டும், தாய் தகப்பனாரை பேணி பாதுகாக்க வேண்டும், சத்தியமே பேச வேண்டும், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிறன் மனைவியினிடத்தே விருப்பம் வைக்கக்கூடாது, அகிம்சாவாதியாக இருக்க வேண்டும், ஜீவகாருண்யத்தோடு இருக்க வேண்டும், எப்போதுமே ஆச்சார அனுஷ்டானத்தை விடாமல் இருக்க வேண்டும், தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும், புலன் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். இந்த பேர்களை ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். இது எல்லாத்தையும் கண்ணன் உபதேசம் செய்தாரா? எந்தெந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ யாருக்குமே உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது,
எல்லாரையும் சமமாத்தான் நினச்சிக்கணும். ராமன் என்ன நடந்து காட்டினார்? இன்பம் வரட்டும் துன்பம் வரட்டும் கலங்காதே, இன்பம் வந்ததுக்காக கூத்தாடாதே, துன்பம் வந்ததுக்காக துவண்டு போயிடாதே, ரெண்டுமே பண்ணாதே, சமமா பாவிச்சுக்கோன்னு சொன்னார். கண்ணன் என்னன்னு உபதேசித்தார்? ராமன் பண்ணி காட்டினது நேத்திக்கு அரசு உண்டுன்னு கேள்விப்பட்டார், அப்படி ஒன்றும் கூத்தாடி விடலை. இன்னைக்கு அரசு பட்டாபிஷேகமே கிடையாதுன்னு கை சொல்லிட்டா, அதுக்குன்னு அவர் ஒன்றும் துவண்டும் போயிடலே. இதை கண்ணன் சொல்றார், சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் அவாப்சசி. சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்க கற்றுக்கொள். இது அவர் சொன்னது. அதே போல ராமன் ஒன்று பண்ணி காட்டினார். குஹனா இருக்கட்டும், சுக்ரீவனா இருக்கட்டும், விபீஷணனா இருக்கட்டும், உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது, எல்லாரும் சமமா இருக்கணும். கண்ணன் சொல்லிட்டார், சமோகம் சர்வபேதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா. நான் அனைவருக்கும் சமமானவன், எனக்கு விருப்பமோ வெறுப்போ கிடையாது, எல்லாரையும் சமமா எடுத்துக்கிறவர்னு சொல்லிட்டு போனார். அதே ராமன் செய்யும்போது சபரி கொடுத்ததை வாங்கிக்கிறார், குஹன் கொடுக்கதை வாங்கிக்கிறார். சபரி என்ன பெருசா சம்பாதிச்சு வச்சிட முடியும்? 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க முடியுமா? மாணிக்கத்தையும் முத்தையும் கொடுக்க முடியுமா? அவளுக்கு தெரிஞ்ச மரத்திலேருந்து பழங்களா பறிச்சு வச்சுட்டு, ராமா நீ வருவேன்னு காத்துந்தேன், இந்தா சாப்பிடு. ஒரு மூதாட்டி, அவர் வேடர் சாதியில பிறந்தவள், ஆனா நன்னா வாங்குறார், ரொம்ப நன்னா இருக்கு சபரி, இதை போல நான் கனிகளை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ராமன் சாப்பிட்டு இருக்காரு. என்னால் யார் கொடுத்தாலும் தூய அன்போடு கொடுத்தாரான்னு ராமன் பார்க்கிறார். வஸ்து 10 ரூபாயா 100 ரூபாயான்னு அவர் பார்க்கறது இல்லை. இதை கண்ணன் கீதையில சொல்லச்சே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. ஒரு இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ எது கொடுத்தாலும் போரும், ஆனா பக்தியோட கொடுத்தானான்னு மட்டும்தான் பார்க்கிறேன். இதைத்தான் கண்ணன் உபதேசம் பண்ணிவிட்டார். அப்ப ராமன் பண்ணதெல்லாம் கண்ணன் உபதேசம் பண்ணியிருக்கார். இன்னொரு விஷயம் சொன்னேனே, ராமன் ராவண யுத்தம் முடிந்த பிற்பாடு அரக்கர்களுக்கு கூட உயிரை மீட்டு கொடுக்கிறேன்னு சொன்னார். இறந்து போன குரங்குகளுடைய உயிரை வாங்கி இந்திரனிடத்துல உயிர் பிச்சை வாங்கி கொடுத்துட்டார். உடனே அரக்கர்கள் உடம்பையும் கொன்ற சொன்னார். ஆனா தூக்கி கடல்ல வீசி விட்டதுனால வாங்கி கொடுக்க முடியலே. கண்ணன் என்னன்னு பண்ணி காட்டினார், உபதேசம் பண்ணிவிட்டார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச்ச. யாரையும் பகைமை பாராட்டாதே, எல்லாரிடத்திலையும் கருணையை காட்டு, அகிம்சாவாதியாக இரு என்று கண்ணன் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். இதுவும் ராமனுக்கும் கண்ணனுக்கும். ராமனை எங்க போய் தேட வேண்டும்? அரண்மனையில் காணவில்லை என்றால் ஒரு ரிஷியினுடைய முனிவருடைய ஆசிரமத்தில் அவர் காலங்கீழே உட்காண்டு நிறைய அர்த்தங்களை கேட்டுருப்பார். இது ராமன் விஷயத்துல பார்த்தோம். கூட ஒன்று சொன்னேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, கண்ணனை காணும்னா எங்க போய் தேடணும்னு, கோபிமார்களுடைய தலைப்பில் போய் தேட வேண்டும் அப்படின்னு கண்ணனை தேடிருந்து பார்த்தோமோ இல்லையோ. இது அப்படியே கண்ணன் உபதேசம் பண்ணிவிட்டார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. ஆச்சாரியர்களை போகணும், அண்டி வணங்கணும், சுத்தி சுத்தி நின்று வேண்டி கொள்ள வேண்டும். அப்பதான் நல்ல உபதேசங்களை அவர்கள் செய்வார்கள். ஆச்சாரியர்களிடத்தில் அவ்வளவு பக்தியோடு இருக்கணும்னு கண்ணன் உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கார். அதே ராமனை பத்தி இன்னொரு விஷயம் பார்த்தோம். புலனடக்கம் இருக்கிறவர், மாற்றானுடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார். சுக்ரீவன் நாட்டை ஜெயிச்சார், கொடுத்துட்டார். விபீஷணனுடைய நாட்டை ஜெயித்தார், கொடுத்து விட்டார். தான் ஒரு பொருளுக்கு ஆசையே படமாட்டார். புலன்களை தன் வசத்துல வச்சிருந்தவர். இத கண்ணன் சொல்றார், வசேகி எஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. யாராருக்கு இந்திரியங்கள் வசத்தில் இருக்கோ அவன்தான் ஞானி, அவன்தான் ஸ்தித பிரக்ஞன் என்று கண்ணன் உபதேசித்தான்னு ஒவ்வொரு கதைக்கும் கண்ணனுடைய உபதேசம் பார்த்துடலாம். இப்படி ராமன் நடந்து காட்டுவிட்டார், இப்படி கண்ணன் உபதேசம் பண்ணி காட்டுவிட்டார். ஆனா அவள்லாம் கடவுள், எல்லாம் பெருமாள்னா. அப்ப அவர் பண்ணுவார். ஒரு நாடகம் பார்க்குறோம், ராமாயணன் நாடகம் காட்டின்னு இருக்கான், சீதையை காணும், ராவணன் வந்து துன்பம் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு நமக்கெல்லாம் அழுகையா இருக்கும். இப்படி போய் மாதா சீதா துன்பப்படுறாளே கட்டப்படுறாளேன்னு தோணும். சில பேர் கொஞ்சம் கெட்டியான நெஞ்சு, கல் நெஞ்சு, இதுக்கெல்லாம் அவள் கரையவே மாட்டாள். அப்படியே கெட்டியாக நாடகம் பார்த்துட்டே இருப்பா, திரைப்படம் பார்த்துட்டே இருப்பா. நம்ம அப்படியே அழுதுண்டே இருக்க முடியும். நம்மளை பார்த்து கேலி பண்ணுவா, ஏன்னா நாடகத்தை பார்த்து போய் அழுதுன்னு இருக்க, இது என்ன இப்போ நிஜமான ராமாயணமாக நடந்துட்டு இருக்கு? நாடகம் தான் என்னால். நாடகமாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும், சீத்தை கஷ்டப்படுறதை பார்த்தா உனக்கு தெரியல. அதுக்கு திடீர்னு அவர் சொன்னதை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது.
என்ன சீதை கடவுள் தானே, வரச்சேவே இது நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா? ராமனுக்கு நன்னா தெரியும், சீதைக்கும் தெரியும். தெரிஞ்சு பண்ணா நான் கூட தான் அழாம இருப்பேன். அவர்கள் தெரிஞ்சு தானே எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா. தூக்கின்னு போறான்னு தெரியும், வழி தெரியும், 14 வருஷம் தெரியும், சண்டை போட போறோம் தெரியும். இவர் வந்ததே அதுக்கு தான் சுவாமி, நன்னாவே தெரியும். அதனால அதெல்லாம் நான் நம்புறதா இல்லைன்னார். இன்னொருத்தர் சொன்னார், இதை போல நடிக்கிறதுக்கு பணம் கொடுப்பாள்னா நான் கூட இன்னும் நன்னா அழுதழுது நடிப்பேன்னார். இந்த மாதிரி இருக்கிறவாளோட நம்ம சம்பந்தமே வச்சுக்கப்படாது. இதெல்லாம் பேசியெல்லாம் புரிய வைக்கவே முடியாது. ராமன்னா ஆறுன்னு தெரியாதவர்கள் இப்படி வேணா பேசிட்டு இருப்பா. சக்கரவர்த்தி திருமகன் போய் இந்த பாடுபடணுமா? சீத்தை என்னைக்கான பூமியில படுத்திருப்பளா? அவளுக்கு காடு தெரியுமா, ஈ தெரியுமா, கொசு தெரியுமா, மிருகம் தெரியுமா? அவ்வளவு செல்ல குழந்தையா வளர்ந்தவள். அவ போய் இப்படி துன்பப்படுறாளேன்னு சொன்னால் சட்டுன்னு கண்ணில் ஜலம் துளிர்த்துன்னு வராது? வராட்டா கூட போனா போறது. இந்த மாதிரி சொல்லாமலான்னு இருக்கலாம் இல்லையோ, எனக்கு கூட தான் கொடுத்தா நான் பண்ணுவேன்னுட்டு. ஆனா இதன் அடிப்படையில எதனால இந்த மாதிரி பேச்சடர் தெரியுமோ? அவர்கள் கடவுள் ஆகவே தெரியும். அதனால என்னால முழுக்க நம்ப முடியல. இவாளுக்கு கஷ்டம் வரச்சே இப்படி நடந்துண்டா உனக்கும் கஷ்டம் வரச்சே அப்படி நடந்துக்கோனால் சுவாமி, அது அவர்களுக்கு தெரிந்த கஷ்டம், எனக்கு வாழ்க்கையில் தெரியாத கஷ்டம். ஆகவே அவர்கள் படி நான் என்னமா நடப்பேன் கேட்டுள்ளாமே. அதுக்காகத்தான் பகவான் என்ன பண்ணார், தாம் பிறந்து மட்டும் பண்ணி காட்டல, மனிதர்களை பிறப்பிக்கிறார். உயர்ந்த ஆத்மாக்களை, ஆச்சாரியர்களை பிறப்பித்து நீங்க கஷ்டம் வரச்சே நடந்து காட்டுங்கோ, அதை பார்த்து மக்கள் பின்தொடரட்டும். என்ன இப்ப அப்ப நம்ம புகார் பண்ண முடியாதோ இல்லையோ? பெருமான் இறங்கி வந்தார்னா புகார் சொல்லிடுவோம், அவருக்கு என்ன எல்லாம் தெரியும்னுட்டு. அதே ஆச்சாரியர்கள் வந்தா, ஆழ்வார்கள் பிறந்தா, அவர்களுக்கு இந்த கஷ்டம் பட்டுத்தானே தீரணும். மனிதர்கள் தானே. எப்ப மனிதர்களா அவதரிச்சிருக்காளோ அப்ப நாம நம்பித்தான் தீர வேண்டும். மேலும் நமக்கு அவளுக்கு நெருக்கம் அதிகம். கடவுள் கண்ணன்னு சொன்னா எங்கேயோ இருக்கார், ராமன்னா எங்கேயோ இருக்கார், ஏதோ நம்ம ஆச்சாரியன்னு சொன்னா கிட்டக்க இருக்கார். போகலாம், விழுந்து சேவிக்கலாம், 2 நிமிஷம் உட்காந்து நன்னா இருக்கியான்னு கேட்பார், நம்ம கொடுக்குற பழத்தெல்லாம் வாங்கிப்பார், அவருக்கும் வீட்டை பெருக்கி மொழிகி கோலம் போட்டு விட்டோன்னா நன்னா இருக்குன்னுவர். இதெல்லாம் ராமன்ட்ட பண்ண முடியுமா? இவர்னா இப்போ கோவிலுக்கே போங்க, நிறையா ஒரு 12 பழம் 2 சீப்பு வாழைப்பழம்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து சாமி பெருமாளுக்கு கொஞ்சம் கண்டரோலை பண்ணிட்டு கொடுங்கன்னால் நன்னா கண்டுட்டு திருப்பி கொடுத்துருவார். நமக்கு ஒரு ஆசை, ஒரு பழத்தை உரிச்சு அப்படி வாயில் போட்டுண்டு கல்கண்டு மாதிரி நன்னா இருக்கு அப்படின்னு முதுகில் ஒரு தட்டு தட்டி கொடுத்தா எவ்வளவு நன்னா இருக்கும். நாளைக்கு இன்னும் 4 பழம் சேர்த்து வாங்கிட்டு போவேணும் இல்லையோ? பண்ணவே மாட்டேங்கிறார். எத்தனை நாள் எவ்வளவு போய் மன்றாடினாலும் அப்படியே நிற்கிறார், அப்படியே இருக்கார், இப்படியே இருக்கார். எங்கேயானு எப்போவானு மாறுறாரா பாருங்க. இதே நான் ஒரு வேட்டி வச்சு கொடுக்குறேன், புடவை வச்சு கொடுக்குறேன், எங்கள் ஆச்சாரியனுக்கு போய் இதை சமர்ப்பிச்சா பார்க்கச்சே புடவை வேட்டி நன்னா இருக்கே, நன்னா வாழ்ந்திருக்கே, கொஞ்சம் இரு இப்போவே உடுத்தின்னு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். உள்ளே போகிறார், வேட்டி உடுத்தினார், பார்த்த உடனே ரொம்ப நன்னா இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் பகவான்கிட்ட பட முடியாது. ஏன்னா என்ன பண்ணாலும் அவர் அப்படியே தான் இருப்பார். நம்ம கொடுத்தாலும் அப்படி தான் இருப்பார், கொடுக்காட்டாலும் அப்படி தான் இருப்பார். அதில் ஒரு நியாயம் இருக்கு பாருங்க. ஏன் அவர் நான் கொடுக்கறச்சே ஏத்துண்டு சிரிக்கலைன்னால், சனிக்கிழமையானா கூட்டம் வரும், அன்னைக்கு வாழைப்பழம் நிறையா வரும், வாங்கிண்டு சிரிக்கலாம். திங்கக்கிழமையானா ஒத்துருமே வரமாட்டா, அப்போ அழுவரா? இதனால தான் அவர் சனிக்கிழமையும் சிரிக்கிறது இல்லை. சனிக்கிழமை இன்னைக்கு சிரிச்சுட்டா அப்போ திங்கக்கிழமை இன்னைக்கு அழனமோ இல்லையோ? இவன் இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ எனக்கு பிறந்த நாள்னு சொன்னால் இன்னைக்கு போவேன், ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு போவேன். எனக்கு பிறந்த நாள் இல்லை, ஏதானு வீட்டில் துக்கம்னு வச்சுனுட்டா மாச கணக்கில் கோவிலுக்கு போவே மாட்டேன். அவர் என்ன பண்ணுவார்? இதனால தான் அவர் இப்போ சுகதுக்கே சமய கிருத்வால வந்துட்டார். அர்ஜுனனுக்கு இன்ப துன்பங்களை சமமாக நினச்சிக்கோன்னு சொன்னாரோ இல்லையோ? இதை முதல்ல தான் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். சனிக்கிழமை கூட்டம் வந்தாலும் சிரிக்கிறது இல்லை, திங்கக்கிழமை கூட்டம் வராட்டாலும் அடறதில்லை. நாம முதல்ல இன்ப துன்பத்தை சமமாக நினச்சிப்போங்கிறது அவர் நிலை. ஆகவே பகவான் ஏன் ஆச்சாரியர்களை பிறப்பிக்கிறார்? தாம் பண்ணி காட்ட முடியாததை அவர்கள் பண்ணி காட்டட்டும். தங்கிட்ட நம்பிக்கை வராத போனாலும் போகட்டும், ஆச்சாரியர்களிடத்துல நம்பிக்கை வரட்டும். இதனால தான் ஆச்சாரியர்கள் அவதாரம். இன்னொரு கோணத்திலேருந்து பார்த்தேனால் நமக்கு பெருமானிடத்திலே ஒரு சிறு வருத்தம் உள்ளது. ஒரு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தம், எனக்கு அவர் தண்டனை கொடுத்தாரோ இல்லையோ, என் கர்மத்தின்படி தான் தண்டனை கொடுத்துருக்கார். நான் இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கேன்னால் இதை வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தில் கூறுகிறார். வைஷமிய நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாத், அவனவன் கர்மத்தை எதிர்பார்த்து தான் தண்டனையோ பரிசோ பெறுகிறான். புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் சந்தோஷமாக அனுபவிப்போம், பாபம் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் துக்கத்தில் துவழுவோம். இந்த ரெண்டையும் யார் மேற்பார்வை பார்க்கறது? பகவான் தான். அதுக்கு தான் அவர் உள்ளே உட்காண்டிருக்கார். இவன் கொஞ்சம் அப்படி இப்படி கைவிட்டோன்னு வச்சுங்க, பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்காமலே ஓடிவிடுவோம். இதுக்கு தான் அவர் உள்ளே உட்காண்டிருக்கார்.
காவலாளிகள்லாம் நிறைய பேர் வச்சுருக்கோம். எதுக்காக அரசாங்கத்திலேருந்து வச்சுருக்கா? வேகமாக போனால் பிடி அபராதம், சகப்பு விளக்க தாண்டினியானா பிடி அபராதம், மஞ்சக்கோட்டை தாண்டினியானா பிடி அபராதம், அவ அபராதம் போட்டா. இது அபராதம் கட்டினவன் ஓன்னு புலம்பினான், இந்த காவலாளிகள்லாம் ரொம்ப மோசம், எனக்கு தண்டனை கொடுக்குறா. அவர் திருப்பி சொன்னார், எனக்கு என்ன ஆசையான்னு உனக்கு தண்டனை கொடுக்கணும்னுட்டு, நீ தப்பு பண்ணே உனக்கு தண்டனை கொடுத்தேன். அதே போலத்தான் பகவான் கொஞ்சம் வசந்த காவலாளி உள்ளேயே உட்காண்டிருக்கார். அப்போ நம்ம நினச்சா தெரியறது, இருமினா தெரியறது, தும்மினா தெரியறது, ஒவ்வொரு அசைவும் அவருக்கு ரொம்ப நன்னா தெரியறது. உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்தருதி என்று வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனேன்னு பாசத். அப்போ உள்ள அமர்ந்துண்டு பாபங்களுக்கு தண்டனையும் புண்ணியத்துக்கு நல்ல பரிசையும் கொடுக்கிறார். அதன் வாயிலாகத்தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த சம்சாரத்தில் பிறந்ததே பெருமாள் தான் பார்த்து என் பாவ புண்ணியத்துக்கு தகுந்த பிறவியை கொடுத்துருக்கார். இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம், இவர் நினச்சிருந்தார்னா முக்தி கொடுத்துருக்கலாம் இல்லையோ. என்னை எதுக்கு இந்த சரீரத்துக்குள்ளே போட்டு இப்படி வசக்கிறார்? வேண்டாமே, நான் பண்ண தப்பெல்லாத்தையும் அது எல்லாத்தையுமே தள்ளி விட்டேன், அனைத்தும் தள்ளிபடி செய்யப்பட்டது அப்படின்னு போட்டுட்டு அவர் கூட்டின்னு போகக்கூடாதா? வேணும்னா பண்ணலாம், பண்றார். கண்ணன் அதையும் பண்றேன்னார். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களிலும் விடுவிக்கிறேன் உறுதி கொடுத்துருக்கார். ஆனால் காத்துட்டு இருக்கார். அது எப்போ பண்ணுவதோ தெரியல. இப்போ அப்போ அந்த பாபங்கள்லேருந்து விடுவிக்கிறது அவருக்கு முடியும். ரெண்டும் பண்றார் பாருங்க. என்னை இந்த சம்சாரத்தில் உள்ள புகுத்தினது அவர், உடம்பு கொடுத்து சமப்பட வச்சது அவர், என்னுடைய குற்றத்தின்படி தான், அதை நான் மறுக்கல. இருந்தாலும் அவர் தானே உள்ள வச்சார். வேணும்னா முக்தி கொடுக்கறதும் அவர். ஆனால் இதை விட ஒரு படி மேல ஆச்சாரியன். ஆச்சாரியனுடைய பெருமை, அவர் திருவடிகளை பற்றினார், முக்தி வாங்கி கொடுத்துருவார். ஆனால் நான் இந்த உடற்பிறவி எடுத்ததுக்கு அவர் காரணம் இல்லை. ஆச்சாரியனா பிறவி கொடுக்கிறார் எனக்கு, இந்த பிறவியிலேருந்து விடுதலை தான் ஆச்சாரியன் வாங்கி கொடுக்கிறாரே தவிர பிறவி அவர் கொடுக்கலையோ இல்லையோ. அப்ப பகவான் பிறவியும் கொடுக்கிறார், விடுதலையும் கொடுக்கிறார். ஆனா ஆச்சாரியன் விடுதலை மட்டும் கொடுக்கிறார். யாரை கொண்டாடுவீள்? என்ன இருந்தாலும் ஆச்சாரியனை தான் கொண்டாடுவோம். அப்ப பந்த மோட்சங்கள் ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கார் பகவான். மோட்சைக ஹேதுவாக இருக்கிறார் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியர்கள் எண்ணிறந்தவர்கள். அவர்களுக்குள் ஒருத்தர் ஒரு தாரகை போலே, சூரியனை போலே, ஆச்சரியமான குளிர்ந்த நிலவை போலே அவதரித்தார். சித்திர மாசம் திருவாதிரை திருநட்சத்திரத்திலே இற்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீபெரும்பூதூர்ங்கிற திவ்யதேசத்திலே கேசவ சோமயாஜியாருக்கும் காந்திமதி அம்மையாருக்குமாக ஆச்சரியமான குழந்தை பிறந்தார். ஆதிசேஷனுடைய அவதாரம் பஞ்ச ஆயுதங்களுடைய அம்சமாய் இப்பூவுலகத்தில் பகவத் ராமானுஜர் அவதரித்தார். எப்போது? 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அவதரித்தது 1017. ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமது கேசவ யஜ்வனஹா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே, பூதபுரிங்கிறது தான் ஸ்ரீபெரும்பூதூர். ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹா, கேசவ சோமயாஜியார் என்கிற பெருமையோடு இருந்த ஒருத்தர் பெரும் பண்டிதர். அவருக்கும் காந்திமதி அம்மங்காருக்குமாக இருவருக்குமாக குழந்தை பிறந்தார். யார் இந்த அவதாரம்? ஆதிசேஷனுடைய அவதாரம். எம்பெருமானுக்கு கூடவே இருந்து ஒவ்வொரு யுகத்திலும் கைங்கரியம் பண்ணும் ஆதிசேஷன். முதல் யுகத்தில் ஆதிசேஷனாகவே இருப்பார். 2வது யுகத்தில் ராமன் தம்பி லக்ஷ்மணனாக பிறந்தார். 3வது யுகத்தில் கண்ணனுக்கு அண்ணனான பலராமனாக தோன்றினார். 4வது யுகத்தில் அவரே ராமானுஜராக அவதரித்தார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம். அனந்தன் ஆதிசேஷன் முதல் உருவம். 2 லக்ஷ்மணன், 3 பலபத்ரன் பலராமன், 4 கலவு ராமானுஜஸ்ததா. அவர் தான் ராமானுஜராக அவதரித்தார்னால் தொண்டு பணிவிடை, தொண்டு பணிவிடை, கைங்கரியம் கைங்கரியம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।